சிறியொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். நேர்களை நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்ன என்றால் நாளைக்கு தை திருநாள், உழவர் திருநாளாக இருக்குது. அப்போ நாளைக்கு உழவர் திருநாள்னா இன்றைக்கு அதற்கான ஆயத்த பணிகளாக நடைபெறும். வீடெல்லாம் கழுவி இன்றைக்கு இந்த பொங்குற அந்த அடுப்புகளுக்கெல்லாம் சாணியெல்லாம் பூசி இரவு அந்த முத்தமெல்லாம் ஒழுங்கு பண்ணி பொங்குறதுக்கான அனைத்து வேலைகளும் நடைபெறும். அதே போல இந்த வானிலையும் இந்த முறை எங்களுக்கு பொங்கலுக்கு ஒத்துழைக்க போகுது. இவ்வளவு நாளும் பெய்த கடுமழை இன்றோடு அந்த ஏற்படுத்தக்கூடிய தாளமுக்கம் வங்காள விரிகுடாவிலே இல்லாமல் போயிருக்கிறது என்ற வானிலை அறிக்கையும் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வானிலை அறிக்கையில் பார்க்கும்போது இன்றைய தினத்திலிருந்து வடக்கு மாகாணத்துக்கு ஏற்கக்கூடிய அளவில் இந்த சூரிய ஒளி கிடைக்கும். கிழக்கு மாகாணத்துக்கும் நாளை முழுமையான சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. எனவே பொங்கலுக்கு சூரியனங்களை ஆசீர்வதிப்பார், மழை விடுமுறை எடுத்துக்கொள்கிறார் என்ற நல்ல வானிலை அறிக்கையும் கிடைத்திருக்கு. எனவே வானிலை தொடர்பாக நாங்கள் பெரிய அளவிலே கவலைப்பட்டுக் கொள்ளவில்லை. நாளைக்கு நாங்கள் சூரிய பொங்கலை மேற்கொண்டு உழவர் திருநாளை கொண்டாடக்கூடிய சகல வாய்ப்புகளும் காலநிலையோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கு. அதை தாண்டி நாங்களும் இந்த பொங்கலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த போகி பண்டிகை என்று ஒன்று இருக்கிறது. இந்த போகி பண்டிகை நாள் தான் பொங்கலுக்கு முதல் நாள் எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த பழைய விடயங்கள், பழைய ஆடைகள், பழைய பொருட்கள், பாவித்து முடித்த பொருட்கள் அல்லது இனி பாவிக்க முடியாத பொருட்கள், அப்படி பல்வேறு விடயங்களை இந்த குறிப்பாக இந்த இந்தியாவில் கூட செய்வார்கள். தமிழ்நாடு பிரதேசங்களிலே அவற்றையெல்லாம் போட்டு கொளுத்துவார்கள். இந்த சாமி படத்தில் கூட இந்த கொளுத்துவார்கள். விவேக் கூறுவார், அந்த பழமவாதியிலே போட்டு கொளுத்துவோம் என்று. அதே போல நாங்களும் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த கோபதாபங்கள், விரக்திகள், பொறாமைகள், தீய குணங்கள் எல்லாவற்றையுமே இந்த போகி நெருப்பிலே போட்டு எரித்து நாங்கள் நாளைக்கு ஒரு புதிய மனிதர்களாக புதுப்பானையிலே புத்தரிசிட்டு பொங்கி சூரியனுக்கு படைத்து ஒரு புதிய மனிதர்களாக அவதாரம் எடுக்கக்கூடிய நாளாக நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வக்கிரங்கள், அடுத்தவர் மீதான கோபதாபங்கள், பொறாமைகள், ஏனைய குணங்கள் எல்லாவற்றையுமே விட்டு ஒரு நல்ல புதிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய நாளாக நாளை நாளிலிருந்து பார்த்துக்கொள்ளும். அதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தீய வினைகள் அத்தனையும் இந்த போகி பண்டிகையோடு கலந்து செல்லும். அதை தாண்டி நாளைய தினம் சூரிய பொங்கலாக இருக்கிறது. சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக. அதை தாண்டி உழவர்கள், உழவு தொழில் தான், உழவுதான் எங்களை வாழ வைக்கக்கூடிய தொழிலாக இருக்க, உழவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாகவும் சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தொழிலாக பொங்கலாகவும் இந்த தைப்பொங்கல் இருக்கு. அப்போ இந்த தைப்பொங்கல் எங்களுக்கு புதிய விடயங்களை அள்ளித்தரக்கூடியதாக. குறிப்பாக இலங்கை வாழ் மக்களுக்கு இந்த டித்வா பீரியடருக்கு பிறகு இந்த தைப்பொங்கலோடு எங்களுடைய வாழ்விலே ஒரு சுபீட்சம் ஏற்பட வேண்டும் என்று இருக்கு. அதை தாண்டி இந்த தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் குறிப்பாக இந்த மாட்டுப்பொங்கல், நாங்கள் சின்ன வயதிலேயோ எல்லாருக்கும் கூறி பண்மணி கொண்டு தெரியும் இந்த மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். அது எங்களுடைய உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எருதுகளுக்கு நன்றி கூறக்கூடிய நாளாக இருக்கு. அதை தாண்டி இந்த மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் என்று ஒன்று இருக்கு. எல்லாரும் எங்களுக்கு தமிழர் பண்பாட்டில் அந்த பொங்கல் இருக்கிறது. ஆனால் அது பலருக்கும் தெரிவதில்லை. என்ன காணும் பொங்கல் என்றால் எல்லாருமே நாங்கள் பொங்கி இருப்போம், போகி பண்டிகையை கொண்டாடிப்போம். அதுக்கு பிறகு நாள் தைப்பொங்கலை கொண்டாடுவோம். அதுக்கு பிறகு எருதுகளுக்கான பண்டிகைலாம் முடித்து எல்லாரும் அங்கிடங்கிற வீடுகள் இந்த பண்டிகைலாம் முடித்த பிறகு உறவினர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துல பொங்குவோம். பொங்கி காணும் பண்டிகை எல்லா உறவினர்களும் சேர்த்துவோம். பொங்கல் நாள் நாங்கள் எல்லாருமே எங்கிடங்கிற வீடுகளில் பொங்கி வடை சுட்டு பிஸியாக இருப்போம். அதெல்லாம் முடிய கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டிலிருந்து பொங்குவார்கள், அல்லது அதே போல ஒரு கோயிலில் பொங்குவார்கள், அல்லது நேர்த்தி வச்ச ஒரு இடத்துல போய் காணும் பொங்கல் பொங்கி அந்த இடத்துலேருந்து உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. இப்படி பல்வேறுபட்ட பொங்கல்கள் இருக்கிறது. தமிழர்களுடைய வாழ்வு இப்படி இந்த தை மாதம் தித்திப்பான ஒரு மாதமாக செல்லுது. அதை தாண்டி நாளைக்கு பொங்கல் தினமுறை இன்றைக்கு அதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபடும். இன்றைக்கு இந்த பொருட்கள் வாங்க செல்வார்கள், புதிய பானைகள், தேங்காய், அரிசி, மாவில அது இதண்டு எல்லாம் செய்யும். எனவே கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். வீதி விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாங்கள் நேற்றைய தினம் வீதி விபத்துகளை பேசணும். இனி ஒரு வீதி விபத்து இடம்பெறாமல் அல்லது உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது நேற்றைய தினம் ஏனையின் கொக்காவில் வீதியிலேயும் ஒரு வீதி விபத்து ஏற்படுது. எனவே இந்த பொங்கல் காலம் எங்களுடைய யாழ் மாநகர பிரதேசங்கள் எல்லாம் அதே போல எல்லா பிரதேசங்களும் இருக்கக்கூடிய நகர பிரதேசங்கள் எல்லாமே சன நெரிசலாக காணப்படும். எனவே இந்த காலங்களிலே கொஞ்சம் அவதானமாக வாகனங்களை செலுத்திக் கொள்ளுங்கள். வாகனங்களில் பயணிப்போரும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல இந்த காற்று மாசு வீதமும் குறிப்பாக யாழ் மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் அதிகரித்த விதத்திலே காணப்படும். எனவே நாளைக்கு அதிகாலையிலே எழும்பி பொங்கல் வேலைகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் இந்த காற்று மாசு வீதம் தொடர்பாகவும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வோம். அதை தாண்டி இந்த சில இடங்களில் இந்த நேற்று முன்தினம் பெய்யக்கூடிய மழை காரணமாக வெள்ளம் தேங்கி இருக்குது. அந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் தேவையற்ற ரீதியிலே இந்த பண்டிகை காலங்களில் இந்த வெள்ள நீர்களுக்குள் இறங்குவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். என்றால் இந்த பண்டிகைகள் நெருங்கும் பொழுதுதான் எங்களுக்கு அசாதாரண விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் பெரிய அளவில் இருக்கு. எனவே அது தொடர்பாகவும் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் இன்றைக்கு கூறக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக நாளைக்கு ஒரு நல்ல நாளோட எங்களுடைய பொழுது வெளியே இருக்கிறது. இன்றைக்கு அந்த நாளுக்குரிய ஒரு போகி பண்டிகைக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த தைத்திருநாள் என்பது உழவர்களுக்கும் எங்களோட உழவு தொழிலுக்கு உதவி செய்கின்ற மாடுகளாக இருக்கலாம், அல்லது சூரியனுக்கும் நன்றி சொல்லும் விதமாக இந்த தைத்திருநாள் என்பதை நாங்கள் தமிழர் பாரம்பரியத்தில் கொண்டாடி கொண்டு வர்றோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நன்றி கூறுதல் என்ற ஒரு மைய பொருளில் தான் இந்த பண்டிகையே இருக்கிறது. இந்த போகி பண்டிகை தினத்தில், அதாவது இந்த தைப்பொங்கலுக்கு முதல் நாள் இந்த நேய சொந்தங்கள் எவ்வாறான செயல்களில் ஈடுபட வேண்டுமெண்டா
முதல்ல ஹரி குறிப்பிட்டிருந்தது போல இந்த போகி என்பது வந்து பழையன கழிந்து புதியன புகுதல்ல ஆரம்பிக்கணும் என்றது. அதாவது எங்களுடைய பழைய கசப்பான நினைவுகள், எங்களுடைய பகைமை உணர்வுகளை எல்லாம் விட்டுட்டு அன்பு என்ற ஒரு புதிய ஒரு தொடக்கத்தோட எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதாக இந்த போகி இருக்க வேண்டும். இன்மையில இந்த போகி தினத்துல நாங்கள் இது ஒரு புகையில்லா போகியா, அதாவது வந்து இந்த காற்று மாசுபாடு என்பது இன்றைக்கு அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீர்கள்னு சொன்னால் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துறது குறைந்து தனிமயப்படுத்தப்பட்ட போக்குவரத்துகள் அதிகரிக்கப்பட்டதுனால இன்றைக்கு புகையில வந்து, அதாவது காற்றுல வந்து பல்வேறுபட்ட மாசுக்கள் இடம்பெற்று இன்றைக்கு எங்களால் அதை சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய தரமே இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த போகி தினத்துல நாங்கள் விட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இந்த போகி வந்து ஒரு புகையில்லா போகியா இருக்கணும். அதாவது வந்து எங்களுடைய காற்றின் மாசுபாடுகளை குறைக்கக்கூடிய ஒரு போகி தினமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள்ல வந்து எங்களால ஒரு நாளாவது, வாரத்துல ஒரு நாளாவது ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக எங்களினுடைய தனிமைப்படுத்தப்பட்ட வாகனங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய புகைகளை வந்து நாங்கள் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களினுடைய காற்றுக்கு வந்து ஒரு தூய்மையான காற்றாக அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சின்ன ஒரு ஆரம்பமாக அது இருக்கும். இது ஆக இந்த போகி வந்து புகையில்லா போகியா இருக்கணும். அடுத்தது வந்து இந்த போகி என்று சொன்னாலே இந்த பழைய எல்லாவற்றையும் கொண்டு போய் ஒரு நெருப்புல போடுதல் என்பதுதான் எங்களுடைய முறையாக அது செய்து கொள்ளப்பட்டு வருகின்றது. எங்களுடைய மரபும் பாரம்பரியமும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த தேவையில்லாத விஷயங்கள், அது மன அழுக்குகளா இருக்கலாம் அல்லது புற அழுக்குகளா இருக்கலாம், எல்லாத்தையும் தீயில போட்டு கொளுத்துவதன் மூலமாக அந்த நாளை சிறப்பா அல்லது அந்த வாழ்க்கையை சிறப்பா மாற்றும் கொண்டதுக்காகத்தான் எங்களுடைய தமிழர் மரபிலே இந்த போகி பண்டிகை கொண்டாடப்பட்டதாக இருந்தது. இந்த விவேக்கோட ஒரு படத்துல கூட சொல்லுவேன், இந்த போகி என்பது வந்து அது அந்த உடுப்பை கொண்டே நெருப்புல போடுறதுக்கு தேவையுள்ளவர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதை பகிர்ந்தளிக்கலாம் என்பது. அப்ப இது வந்து ஒரு புகையில்லா போகியா இருப்பதனோட நாங்கள் நவீன போகி மரபு உருவாக்குவோம். சில நேரத்துல எங்களால் பயன்படுத்தப்பட்டு எங்களுக்கு திருப்பி பயன்படுத்தப்பட முடியாமல் பழையது என்று நினைக்கக்கூடிய பொருட்கள் சில வேளை ஒருவருக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கலாம். இந்த டித்வா பேரிடருக்கு பிறகு பல குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கின்றன. பல விடுதிகளில் வந்து வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அனர்த்த முகாமித்துவத்திலிருந்து மீட்கக்கூடாது, அதாவது அனர்த்த முகாம்களிலிருந்து தங்கி வாழக்கூடியவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆகவே எங்கள்கிட்ட இருக்கின்ற ஒரு பகுதியளவிலான உடை வந்து சில வேளை எங்களுக்கு பயன்படுத்த தகாததாக இருந்தால் அதை நாங்கள் எரிக்க போகின்றோம் என்றால் இந்த போகி தினத்தில், அதாவது இந்த பொங்கலுக்கு முந்தைய தினத்தில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்தால் அதுவும் இந்த பொங்கலை எங்களுக்கு சிறப்பாக மாற்றக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே நாளைக்கு இனி எல்லாரும் காலம் எழும்போனும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ், மம்மி லிட்டில் பிரின்சஸ் என்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாளைக்கு 4 மணிக்கு எழும்பி அந்த பொங்கல் தினத்தை கொண்டாடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேர் இன்னும் உற்சாகமா விளக்கண்டு தூக்கி கொண்டு ஹாய் யூடியூப் நண்பர்களே, இந்த எங்களுடைய பொங்கல் பானை பொங்குகின்றது என்று மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்க போகின்றது. இந்த பொங்கல் பானை பொங்குவது போல எல்லோர் வீடுகளிலும், எங்கள் நேய சொந்தங்களின் மனதுகளிலும், எல்லோர் வீட்டிலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் டான் குழுமத்தின் சார்பாகவும் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ள போகின்றோம். மேலும் இந்த பொங்கல் ஆயத்த பணிகளிலே மேற்கொள்ளக்கூடிய இந்த நேய சொந்தங்கள் அனைவரும் அது தொடர்பாக மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த பத்திரிகைகளை விரித்தவுடனே இந்த விபத்துக்கள் என்பது வந்து எங்களுக்குரிய ஒரு பேரடியாக வந்து கொண்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் விசுவமடுவில் அதற்கு அதே சமய நேரத்தில் வந்து புத்தளத்தில், பிறகு நேற்று பார்த்தால் இப்படி கோக்குவில் பகுதிகளில் ஒரு குடும்பஸ்தர் பலி. அவ்வாறாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வேக கட்டுப்பாடு என்பது தொடர்பாகவும் நேய சொந்தங்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்கவும். ஏனென்று சொன்னால் வாகன நெரிசல், இன்றைக்கு நீங்கள் ஆடைகள் புத்தாடைகளை வாங்குவதற்காக அல்லது இந்த பொங்கல் பானைகள் பொங்கலுக்கு ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காக அதற்கான பொருட்களை வாங்க நேரிடும். ஆகவே உங்களுடைய பயண வேக கட்டுப்பாட்டில் வந்து மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முடிந்தவரை வேகத்தை குறைத்து வீதிகளிலே பயணம் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நாய்கள் பூனைகள் மற்றது வந்து திடீரென்று எங்கேருந்து என்ன வருவினோம்னு தெரியாது, சும்மாவே எங்களோட வீதிகள் நெரிசலாக தான் இருக்கும். இன்றைய இந்த பண்டிகைக்கு முதல் காலத்தில் இன்னும் நெரிசலாக இருப்பதனால வந்து சொந்தங்கள் அனைவரும் வேக கட்டுப்பாட்டை மனதில் கொண்டு பயணிக்க வேண்டும். அத்தோடு நீங்கள் ஒரு கடைகளுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளை கூட்டி செல்ல போகின்றீர்கள் என்று சொன்னால் அது தொடர்பாக மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கூட்ட நெரிசல்
நெரிசலில் சில வேளையில் குழந்தைகளை கைவிடக்கூடிய நிலைமை ஏற்படலாம். எனவே உங்களால் முடிந்தால் உங்களுடைய குழந்தையின் பாக்கெட்டுகளுக்குள் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையில் அவர்களுக்கு பேச தெரியும் அல்லது அவர்கள் தொடர்பாடலை மேற்கொண்டு உங்களுடன் தொடர்பு கொள்வார்கள் என்றால் அது பிரச்சனை இல்லை. எனவே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டு உறுப்பினர்கள் தொடர்பாகவும் கவனத்தில் இருக்கவும். தொடர்ந்தும் நாங்கள் கூறுகின்ற ஒரே விடயம் தான், இந்த பட்டாசுகளை வெடிப்பது எங்களுக்கு இந்த பண்டிகை காலங்களில் பெரிய புழுகமாக இருக்கும். இந்த பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் பட்டாசுகளை வெடிக்கப் போகின்றார்கள் என்று சொன்னால் முடிந்தவரை அவர்களுடன் ஒருவர் கூட நின்று அந்த பட்டாசுகளை வெடிக்க வையுங்கள். முடிந்தவரை பட்டாசுகளை தவிர்த்து ஒரு தூய பொங்கலாக இந்த பொங்கலை மாற்றியமைப்பது தான் எங்களினுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. காற்று மாசு யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருகின்றமையை எங்களால் கண்கூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அது தொடர்பாகவும் நேய சொந்தங்கள் விழிப்புடன் இருந்து இந்த பொங்கலுக்கு முந்தைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அந்த முன்னாயத்த பணிகளை நேரத்திற்கே மேற்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு பொங்கக்கூடிய பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பொங்கல் பானை பொங்குவது போல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் இல்லங்களில் பொங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த பொங்கல் தினம் என்பது நாங்கள் வளமையாக கூறுவது போல இந்த பட்டாசு தனிய மனிதர்களுக்கு மாத்திரமல்ல ஏனைய உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களுக்கு அடுத்த நாள் கூட இடம்பெறக்கூடிய வீதி விபத்துகளிலே அதிகமானவை ஒன்று இந்த மது போதையில் வாகனம் செலுத்துதல், இன்னொன்று இந்த வீதியில் இருக்கக்கூடிய பிராணிகள் எங்களுடைய வாகனங்களுக்குள் புகுந்து ஏற்படக்கூடிய விபத்துகளாகத்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த வீதியில் இருக்கக்கூடிய பிராணிகள் ஏன் வருகிறது என்றால், திடீர் பட்டாசு இந்த பாவம் அது ரோடு கரையில் படுத்திருக்கும், குளிருக்கு ஒரு கடைக்கப்படுத்திருக்கும், நீங்கள் வெடியை கொளுத்தி போடுக்க அது திடுக்கிட்டு எழுந்து திடீரென வீதிகளுக்கு வரும்போது அது எங்களுடைய வாகன டயர்கள் சில்லுகளுக்குள்ள எங்களுக்கும் விபத்துகள் உண்டாக அதுகளும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு. எனவே தமிழர்கள் நாங்கள் அடிப்படையிலே மனிதநேயம் என்பதை தாண்டி உயிர்மை நேயம் என்ற அடிப்படை அறத்தோடு வாழக்கூடியவர்கள். மனிதர்களுக்கு மாத்திரமன்றி வாய் பேச முடியாத உயிரினங்களுக்கும் அறம் செய்த பெரும் அறக்கொள்கையை வைத்திருக்கிறோம். எனவே இந்த பண்டிகை காலங்களிலே அதுரவிலும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், இந்த இருதய நோய் இருக்கிறவர்களும் இந்த பட்டாசு என்பது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு பாரிய மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கும். எனவே எங்களுடைய தாத்தா பாட்டிகள்லாம் இருக்கிறார்கள், பெற்றோர்கள்லாம் இருக்கிறார்கள். எங்களுடைய சந்தோஷம் அவர்களுடைய மன நிம்மதியை கெடுத்துவிடக்கூடாது என்பதுமே கவனமாக இருக்கும். அதே போல ஏற்கனவே யாழ்ப்பாணம் வாழ முடியாத காற்று விஷமாகும் என்று நாங்கள் நினைத்தது ஆனால் விஷமாகி கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகை காலங்களிலும் இன்னும் வடியில கொளுத்தி அவற்றை இன்னும் விஷமாக்காமல் நாங்கள் கொஞ்சம் சூழல் நேயத்தோடு இந்த பண்டிகையை கொண்டாடி முடிக்க அனைவரும் திட சங்கல்பம் பூண்டு கொள்வோம் என்பதை தான் இன்றைய நாளிலும் கூறிக்கொண்டு அதே போல பொங்கக்கூடிய எல்லாட்ட வீட்டிலையும் மாலை பொங்குவோம், பக்கத்து வீடுகளுக்கு கொடுப்போம், அதெல்லாம் பகிர்ந்துணலாக இருக்குது. அதை தாண்டி எல்லாட்ட வீட்டையும் பொங்குறபடியா எல்லாட்ட வீட்டையுமே பொங்கல் சேரும். அதை தாண்டி இன்றைக்கு இந்த பலர் இன்றைக்கு இந்த யாத்திரிகளாக யாசகம் பெறுவர்களாக எங்களுடைய யாழ்ப்பாண மத்திய நிலையத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னெல்லாம் யாசகர்கள் குறைவான இன்றைக்கு யாழ் நகரம் முழுவதும் யாசகர்கள் நிறைந்திருக்காங்க. எனவே பொங்கக்கூடிய உணவை வீணடிக்காமல் அப்படியான யாசகர்களுக்கு கொடுக்க முயன்றால் உதவி செய்யக்கூடிய முறையில் நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்துதவங்க. அதே போல பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் வறிய மாணவர்கள் இங்கே கஷ்டத்தின் மத்தியிலே படித்துக் கொள்வார்கள். எனவே நண்பர்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களோடும் இந்த பகிர்ந்துணலை ஊக்குவித்துக் கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு நாளைய தினம் புலந்திருக்கக்கூடிய இந்த நாள் இந்த பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான பொங்கல் பண்டிகையாக மாற வேண்டும் என்பதை நாங்களும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். நாளைக்கு உங்களை பொங்கல் தினத்திலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிஹரன் மற்றும் நான் திவ்யா விஜயபாஸ்கர். நன்றி நேயர்களே.